ஹாய் குஷி. குஷி எங்க? நான் இங்க இருக்கேன். ஹாய். How did I miss you? குஷி, நான் இப்போ உன்னோட ராமா கிட்ட கொஞ்சம் தனியா ரொமான்டிக்கா பேசலாமா? இருக்கணும்னா நீ இருக்கலாம். வாட் எவர். ஆல் தி பெஸ்ட். மோனையா, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? நீ கவனிக்கலையா? தாமினி பிளேன்ல இருக்கும்போது துளசியை பத்தி அவ என்ன சொன்னா? Why don't you kill her yourself? அந்த ராதா அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டா. மோகனோட முதல் மனைவி நான் எப்படியோ கொன்னுட்டேன். உனக்கு தெரியுமா ராதா, ஒரு மனுஷன் அதிகமா பயந்து இருக்கும் போது அவன் வாயில இருந்து உண்மை மட்டும்தான் வரும். அத நீங்க கேட்டுட்டீங்களா? நான் அதை கேட்டேன். அப்பவே எல்லாத்தையும் புரிச்சுக்கிட்டேன். என் துளசி மட்டும் தற்கொலை பண்ணிக்கலனா, இந்த தாமினி தான் அவளை கொன்னிருக்கானா? நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், என் 2 கையாலையும் அவளை அப்படியே நெரிச்சு கொன்னுடுவேன். இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா ராதா, துளசியை கொன்னது வெறும் தாமினி மட்டும் கிடையாது, நானும் தான் அவளை கொன்னிருக்கேன். இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. துளசி சொல்லிக்கிட்டே இருந்தா, தாமினி தப்பானவ, அவ ஏமாத்துக்காரி. நான் தான் அவ பேச்ச கேட்கவே இல்லை. இதோ இந்த தாமினி நம்ம குடும்பத்துக்கு அழிவு. இவளை இப்பவே இங்க இருந்து வெளிய அனுப்பு. நான் துளசியை தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளோட சண்டை போட்ட நான் அவளை சந்தேகப்பட்டேன். மோகன், நான் இப்ப இந்த இடத்துல தாமினிய பார்த்தேன். அவ நம்மள பாத்துக்கிட்டே இருந்தா. நீ தாமினியை சந்தேகப்படுறதை நிறுத்து. நீ அநேகமா நாள் முழுக்க அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம துளசி இறந்து போய் பல வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கும் குஷிக்கும் இருக்கிற உறவை அவதான் கெடுத்துட்டான்னு அவளை திட்டிக்கிட்டே இருந்த. நீ போய் சேர்ந்துட்ட, ஆனா கூடவே என்கிட்ட இருந்து என் பொண்ணோட பாசத்தையும் எடுத்துட்டு போயிட்டல. துளசியை பத்தி நான் ரொம்ப தப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏன்னா தாமினி அவ நல்லவங்கிற ஒரு திரையை என் கண்ணுக்கு முன்னாடி போட்டிருந்தா. ஆனா இனிமே இல்லை. இப்ப என் கண்ணு நல்லாவே திறந்துடுச்சு. அண்ட் இந்த விஷயமும் எனக்கு தெரியும். தாமினி என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவ உயிரை பணைய வைக்கல. அது எனக்கு தெரியும். அப்புறம் அங்க அதெல்லாம் என்ன? இது எல்லாமே நாடகம் தான். வேற எதுவும் இல்ல. அப்படின்னா தாமினியோட கால் சொலிக்கிடுச்சு, அதனாலதான் உங்க முன்னாடி வந்திருக்கா. அதனால அவ கையில குண்டு பட்டிருக்கு. என்னம்மா பண்றது? இந்த நாடகம் ஆடிதானே ஆகணும். இதுவரைக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? நான் சண்டை போட்டு போராடி மோகன் அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் என்னோட ஆட்டத்தை மாத்த போறேன். இப்ப நான் அப்பாவியா நிராதரவா அவன் முன்னாடி போய் மோகனோட இதயத்துல இடம் பிடிப்பேன். அதுக்கப்புறமா ராதாவ அவன் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிருவமா. பாத்துக்கிட்டே இருங்க. 7 நாள் தான், வெறும் 7 நாள். இந்த தாமினியின் ராதா அவுட். பட் இந்த 7 நாளுக்குள்ள மோகன் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக போறான். ராதா, நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியமா. இந்த ஒரு வாரத்துக்குள்ள தாமினியோட முகத்திரிய நான் கிழிச்சு எறிவேன். தாமினி தான் துளசியை கொண்டாங்கிறது உண்மைன்னா அவ இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா கம்பி எண்ணுவா.
நான் இதையெல்லாம் பண்றதுக்கு நீ எனக்கு துணையா இருப்பியா? எப்பவும் போல. மௌனையா, அந்த தாமினி வெறும் உங்க துளசியை மட்டும் கொலை பண்ணல, என்னோட துளசிய காவையும் அவ கொன்னு இருக்கா. என் குஷியோட அம்மாவை கொன்னு இருக்கா. அதனால தாமினிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நானும் என்னோட கடவுள் கிருஷ்ணரும் எப்பவும் உங்களுக்கு துணையா நிப்போம். இனி அந்த தாமினிக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சே தீரும். ராதா மோகன் சேர்ந்திருந்தா அப்பதானே ஹிட். மோகன் ஐயா, நானும் உங்களுக்கு ஒரு காரணம் கொடுக்கறேன். தாமினிய பத்தின உண்மை வெளியே வர வரைக்கும், அவளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா உட்கார போறதில்ல. அப்ப இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நாடகமா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். சொல்லுங்க, உண்மையாவே தாமினி தான் துளசிய கொலை? அவளால அப்படி கூட பண்ண முடியுமா? இல்ல நிஜமாவே தாமினி தான் அப்படி பண்ணிருப்பான்னு தோணுதா? அம்மா 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 அம்மா, நீங்க உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா ப்ளீஸ். அம்மா உட்காருங்க ப்ளீஸ்மா. மோகன், நிஜமாவே தாமினி தான்? அம்மா, ஒருவேளை இந்த விஷயத்த வேற யாருன்னா சொல்லி நான் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா நம்பி இருக்க மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த நான் தாமினியோட வாயாலே கேட்டமா. நீங்க ராதாவை கொலை பண்ணுங்க ப்ளீஸ் மேம். உனக்கு அவளோட அவ்வளவு ப்ராப்ளம்னா why don't you kill her yourself? ஏன்னா அவ அவ்வளவு ஈஸியா சாக மாட்டா. மோகனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி நான் எப்படியே சாகடிச்சிட்டேன். அம்மா, நான் ஒரு 1ஆம் நம்பர் முட்டாளா இருந்திருக்கம்மா. நான் துளசிய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்த, வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவளை திட்டின. ஆனா இன்னைக்கு துளசி சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. அவ தாமினிய பத்தி கரெக்டா தான் சொல்லிருக்கா. தாமினி தான் எனக்கும் துளசிக்கும் நடுவில் இருந்த உறவுல வெறுப்பை உண்டாக்குனா. அவதான் எங்க 2 பேரோட உறவுக்கு நடுவில் விஷத்தை விதைச்சாமா. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ துளசிய கொல்ற அளவுக்கு. மோகன் ஐயா, ஆனா அம்மா, நான் இனிமே தாமினியை நான் விட மாட்டேம்மா. அவளுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன். மோகன், நான் ஏன்
மோகன் இது வரைக்கும் இத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் தாமினி உன்னை அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு தெரியும். அவ அந்த விஷயத்துல என்ன கூட மிரட்டி இருக்காப்பா. ராதாக்கும் மோகனுக்கும் நிச்சயமா உறவு ஏற்படும். ஆனா அது என்னோட போனதுக்கு முன்னாடி இல்ல என்ன? ஒருவேளை அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அவ சூசைட் பண்ணிப்பன்னு சொன்னா. இது பாருங்க, இன்னைக்கு எனக்கும் மோகனுக்கும் மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா எரியிற இந்த நெருப்புலயே நான் மொத்தமா குதிச்சு செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவளோட சாவுக்கு காரணம் நீதான உன் மேல பழி போட்டுருவேன்னு சொன்னா. திரு மோகன் அவர்கள் தன்னோட மனைவியை எரித்து கொன்று விட்டார் என்ற பழி இருக்கிறது. இப்ப அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தாமினியும் தன்னை தனி எரித்து கொன்று விட்டார். இதுல இருந்து மோகனால ஜெயிலுக்கு போகாம தப்பிக்க முடியுமா? அவ என்னையே அந்த அளவுக்கு மிரட்டி பயமுறுத்திருக்கானா? உன்னை அடையறதுக்காக ஒரு உயிரை கூட எடுக்கிறதுக்கு அவ யோசிக்க மாட்டான்னு நான் ஏன் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்? தாமினி எல்லாத்தையுமே நான் அங்க இருக்கும் போதே பண்ணிருக்கா. ஆனா எனக்கு இது எதுவுமே தெரியல. மோகன் மோகன் துளசி உண்மையிலேயே ரொம்ப பாவம்ப்பா. நம்ம கிட்ட திரும்ப திரும்ப அவ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தா. தாமினி சரியானவ இல்ல, அவ தப்பானவ, அவளை நம்பாதீங்கன்னு சொல்ல வந்தா. ஆனா ஒரு தடவை கூட அவ பேச்சு நம்ம காது கொடுத்து கேட்கவே இல்லையேப்பா. நாம 2 பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஒரே ஒரு தடவை துளசி சொல்றது நம்ம நிதானமா கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு துளசி உயிரோட. அம்மா, துளசியோட பேச்சை கேட்காம நாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கோம்மா. ஆனா இதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. துளசி தற்கொலை பண்ணிக்கல. அவ தானா என்ன விட்டுட்டு போகவே இல்லம்மா. இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்லம்மா. ஆனா யார் தப்பு பண்ணாங்களோ அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். துளசிக்கு நான் நியாயம் வாங்கி கொடுத்தே தீருவேன். ஆனா தாமினி, நீ இந்த மாதிரி அடிபட்டு உதப்பட்டு மோகன் முன்னாடி என்ன சாதிக்க போற? அதாம்மா, நான் எப்பவுமே பண்ண ஆசைப்பட்டதை தான் பண்ணுவேன். ராதாவையும் குஷியையும் நான் மோகனோட வாழ்க்கையில இருந்து அவுட் பண்ணணும். எக்ஸாக்டா எப்படி தெரியுமா? துளசிய மோகனோட வாழ்க்கையில இருந்து நான் அவுட் பண்ண மாதிரி. ஆனா இதை எப்படி பண்ண போற? அதுக்காக ராதாவோட ரொம்ப பெரிய சக்தியை நாம அவகிட்ட இருந்து பறிச்சாகணும். நீ இருக்கியடி பெருசு பெருசா கனவு கண்டு ஒண்ணு இல்லாம வந்து உட்கார்ந்திருக்க. இங்க பாரு, இந்த புயல் இருக்குல்ல, அது கூட ஒரு நிமிஷத்துல அடங்கிடும்டி. காத்து அடிக்காம கூட நிக்க வாய்ப்பு இருக்குடி. ஆனா இந்த மோகன் இருக்கான்ல, அவன் அந்த 2 அடி சூனியக்காரிய விடவே மாட்டான். அம்மா, மோகன் ராதாவோட சக்தி கிடையாது, அவளோட தைரியம். நான் ஒன்னும் இப்ப மோகனை பத்தி பேசல. அப்ப அந்த குடிச்சத்தனா அந்த தம்மா துண்டு குஷி நம்மள என்ன பண்ணிட்டு போறா? இங்க பாரு தாமினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கேன். விமானத்துல இருந்து வெளியே வராம நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன் தெரியுமா? அம்மா, தயவு செஞ்சு எந்த சஸ்பென்ஸும் வைக்காத. யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லி தொலை. துளசிய பத்தி. நான் துளசிய பத்தி தாமா பேசிட்டு இருக்கேன். அவ தானே இந்த ராதாக்கு ரொம்ப பெரிய சக்தியே.
இப்ப வரைக்கும் நடந்த எல்லாமே துளசியால தானே நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ராதா மோகனோட கல்யாணம் கூட அந்த துளசியால தான் நடந்தது. அந்த ராதாவை கொல்றதுக்காக நான் எத்தனை முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு ராதா தானாவே தப்பிச்சிருவா, இல்ல அந்த ராதாவை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக அந்த துளசி எப்படியாவது வந்து நடுவுல குதிச்சிருவா. அதாம்மா அந்த துளசி தான் ராதாவோட ரொம்ப பெரிய சக்தி. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் மோகன் என்னைக்குமே எனக்கு சொந்தமாக மாட்டான். அதனால துளசிய ராதா கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலையை நான் இப்ப அதை தான் பண்ண போறேன். எப்படி? அம்மா அம்மா இப்ப நான் அங்க போறேம்மா. ஏன்னா காவேரி அத்தைக்கும் தாமினிக்கும் நம்மளோட இந்த ஒரிஜினல் பிளான பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுமா. அம்மா இந்த பிளான் நம்ம 3 பேருக்கு நடுவுல தான் இருக்கணும். இத பத்தி வீட்டுல இருக்கிற யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது. பிளீஸ்மா, எதுக்கு மேல அழாதீங்க, சரியா? நீ ஓகே தானே மோகன்? நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். போ. அம்மா, மோகன் ஐயா துளசி அக்காவோட மரணத்தோட வேர் வரைக்கும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப மோகன் ஐயாவுக்கு நம்ம துளசி அக்கா இங்க இருக்க விஷயத்த சொல்லிடலாம் இல்லையா? இல்ல 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 ராதா, நாம அப்படியெல்லாம் பண்ண கூடாது. ஆமா ராதா, மோகன் நாம சொல்றதை நம்பவே மாட்டான். அம்மா, அந்த விஷயத்த நீங்க ஏன் கிட்ட விட்டுருங்க. நான் இந்த விஷயத்த மோகன் ஐயாவை நிச்சயம் நம்ப வச்சிடுவேன். மோகன் ஐயாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா துளசி அக்கா அவங்களை கொலை பண்ணவங்கள பத்தி சொல்லிடுவாங்க. தாமினி அக்காவோட முகத்திரையை கிழிக்க கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா? ராதா, நான் சொல்றது உனக்கு ஏன் ராதா புரியவே மாட்டேங்குது? இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. துளசி தன்னை கொன்னவங்கள பத்தி நம்ம கிட்ட சொல்லலனா இப்ப மட்டும் அவ ஏன் சொல்லுவா? துளசிக்கும் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் தன்னை கொலை பண்ணவங்கள பத்தி அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்லலன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அம்மா, என்னம்மா விஷயம்? துளசி அக்கா இங்க இருக்க விஷயத்த மோகன் ஐயா கிட்ட சொல்ல விடாம ஏன் இப்படி தடுக்கிறீங்க? இதோ பாராதா, துளசியுடைய ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது பாம்ப நாம கையில பிடிக்கிற மாதிரி தான். அது நமக்கே நிச்சயமா ஆபத்தா திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது ராதா. ராதா, நீ எப்போவாவது இந்த வகையில யோசிச்சு பார்த்திருக்கியா? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது மோகனையும் வீட்ல உள்ளவங்களையும் எப்படி எல்லாம் பாதிக்கும்? அவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சரி, பெரியவங்களை எல்லாம் விடு, குஷிய பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க அம்மாவோட கொலைய பத்தி அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அது அந்த பிஞ்சு மனசை எவ்வளவு பாதிக்கும்? உங்க 2 பேரையும் கூட எடுத்துக்கோ. பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இப்பதான் உங்க 2 பேருக்குள்ள நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்க 2 பேரும் அனுபவிக்க கூடாது ராதா. என்ன நீ தயவு செஞ்சு தப்பா நினைக்காதம்மா. துளசி மோகனுடைய முதல் மனைவி. ஒருவேளை அவ திரும்பி வந்துட்டானா அது ஆன்மா உருவத்துல இருந்தாலும் சரி,
அதுக்கப்புறம் உங்க 2 பேருடைய உறவுல ஒரு விரிசல் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விரிசல் வரணும்னா அம்மா, நான் முதல்ல நான் வேற, துளசி அக்கா வேறன்னு நினைக்கணும். அம்மா, நான் ஆரம்பத்துல இருந்தே துளசி அக்காவை என்னோட அக்காவா தான் நினைச்சிருக்கேன். இந்த உண்மையை கடவுள் கிருஷ்ணரால கூட மாத்த முடியாது. முதல் காதல்னா அது என்னைக்குமே முதல் காதலா தான் இருக்கும். அதுவும் இல்லாம என்னைக்குமே நான் துளசி அக்காவோட இடத்த பிடிக்க முயற்சி பண்ணவே இல்லம்மா. சொல்ல போனா துளசி அக்காவே தான் அவங்க இடத்த எனக்கு கொடுத்தாங்க. நான் மோகனையாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டதே அவங்க தான். அம்மா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஏன் கூட தான் இருக்காங்க. ராதா, சில விஷயங்கள் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்தே வராது. நாம வாழ்க்கைய பத்தி நிறைய யோசிக்கணும் ராதா.